Yes, good morning to everyone. After a long camp, a long break, so நம்மளுடைய biotechnology principles and process chapterல வந்து we are going to with the topic நம்ம எங்கே லெஃப்ட் பண்ணோமோ அங்கேருந்து ஆக்சுவலாக கான்செப்ட்ஸ் மட்டும்தான் ஈஸியாக டீச் பண்ண போகிறேன். Now we are going to டூல்ஸ் ரீகாம்பினேட் ஃபார் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினேட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ எடுத்துகிட்டு போய் இன்னொரு டிஎன்ஏக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு புது விதமான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரது தான் ரீகாம்பினேட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ அந்த ரீகாம்பினேட் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ணுறதுக்காக நமக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். What are the tools that we require is DNA technology can be accomplished if only have the key tools like restriction enzymes, polymerase enzymes, ligases, vectors and the host organisms. ஸோ இது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து இந்த இயர் 1963 இட் வாஸ் இயர்லாம் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 2 enzymes were responsible for restricting the growth of the bacteriophage in Escherichia coli. Bacteriophage அப்படின்றது ஒரு பாக்டீரியா, அதை வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்ட் bacteriophage. ஒரு பாக்டீரியாக்குள்ளே ஒரு வைரஸ் இருக்கிறது, த கண்டிஷன் இஸ் கால்ட் பாக்டீரியோஃபேஜ். ஜென்ரலி வந்து பாக்டீரியோஃபேஜஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதால விச் கேன் ஈஸிலி க்ரோன் இன் த பாக்டீரியல் செல்ஸ். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது பாக்டீரியா கிடையாது, ஒரு பாக்டீரியாவை வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கிறது தான் பாக்டீரியோஃபேஜ். அந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து ஜென்ரலி நார்மலாகவே வைரஸ் செல்ஸ் வந்து எல்லா செல்ஸ்லையுமே வளரும், ஹியூமன் செல்ஸில் கூட வளரும் இல்லைங்களா. ஸோ வந்து பாக்டீரியோஃபேஜஸ் வந்து பாக்டீரியல் செல்ஸில் வளரும். பட் they have found the 2 enzymes were responsible for restricting the growth. அந்த பாக்டீரியோஃபேஜஸோட க்ரோத்தை பாக்டீரியல் செல்ஸில் தடுக்கிறது வந்து 2 enzymes இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க புதுசாக. அண்ட் அது வந்து ஐசோலேட்டட், தேவர் செப்பரேட்டட். ஒன் ஆஃப் தீஸ், ஸோ 2 என்சைம் சொன்னேன், அதில் வந்து ஒரு என்சைம் வந்து ஒன் ஆஃப் தீஸ் வந்து விச் ஆட் மீத்தைல் குரூப்ஸ். மீத்தைல் குரூப்னால் CH3 குரூப்பு. டிஎன்ஏ மாலிக்யூல்குள்ளே ஒரு மீத்தைல் குரூப்பை வந்து ஆட் பண்ணும். while the other cut DNA, ஒன்று வந்து டிஎன்ஏவை கட் பண்ணும், இன்னொன்று வந்து we have talked about 2 enzymes. ஸோ இன்னொன்று வந்து டிஎன்ஏ வந்து மீத்தைல் குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணும். த லேட்டர் இஸ் லேட்டர் வந்து இது இட் வாஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். த ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ லேட்டராக வந்து இதுக்கு பேர் என்ன வச்சாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், they were asking previous year questions. நீட் கேட்டிருக்காங்க. த ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஹிண்ட் டு whose functioning depending upon the specific nucleotide, ஓகேவா, and was isolated and characterized 5 years later. அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. It was found that hinted to always cut a DNA molecules at a particular point by recognizing a specific sequence of 6 base pairs. Hinted to restriction enzyme வந்து எதுக்காக யூஸ் பண்ணா, DNA molecule restriction enzyme அப்படின்னாலே கட் பண்ணுறது, ஓகேவா. லைகேஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், அது வந்து அட்டாச் பண்ணுறது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை டிஎன்ஏ வந்து கட் பண்ணும். இது இந்த ஹிண்ட் 2 அப்படின்ற ஒரு என்சைம் வந்து எங்கே கட் பண்ணும், அட் ஏ ஸ்பெசிஃபிக் சைட்டு. ஒரு 6 பேஸ் பேர்ஸ்னால் அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின் அண்ட் யூராசில், இது எல்லாமே பேஸ் பேர்ஸ் டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல கூட இருக்கும். ஒரு 6 பேஸ் பேர்ஸ் வந்து கழித்து தான், இப்போ இப்படி இங்கே இருக்குன்னா இங்கே தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல தான் அதை வந்து கட் பண்ணும். இந்த கான்செப்ட் வந்து ஸ்பெசிஃபிக் பேஸ் பேர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஏ வந்து அடினைன் அப்படின்னு சொல்லுவாங்க, யூராசில், டி தைமைன், சி வந்து சைட்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ இஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஜி ஒன்று இருக்குது. யூராசில் வந்து ஆர்என்ஏல இருக்கும் அண்ட் ஏக்கு காம்ப்ளிமெண்ட் ஏ இருந்தால் டி இருக்கும் அங்கே, ஓகேவா. சி இருந்தால் ஜி இருக்கும், ஓகேவா. திஸ் வாஸ் த திங். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹிண்ட் 2 வந்து ஸ்பெசிஃபிக் சைட்டில் மட்டும்தான் டிஎன்ஏவை கட் பண்ணும். த ஸ்பெசிஃபிக் பேஸ் சீக்வன்ஸ் இஸ் கால், அந்த சீக்வன்ஸ் இஸ் கால் ரெகக்னிஷன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் ஹிண்ட் 2, பிசைட்ஸ் ஹிண்ட் 2 டுடே இன்றைக்கி வந்து தெர் ஆர் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஹேவ் பீன் ஐசோலேட்டட் ஓவர் 230 ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. த
the conventional of the naming எப்படி நேமிங் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஜீனஸ் அண்ட் செகண்ட் 2 லெட்டர் வந்து ஸ்பீஷஸ் ஆஃப் த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் ஃப்ரம் விச் தே ஹேவ் பீன் ஐசோலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலியில் இருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறதால கேபிட்டல் லெட்டர் ஜீனஸ் எஸ்கிரேஷியா வந்து இ அப்படின்ட்டு கேபிட்டலாக கொடுத்துருக்காங்க. சிஓ கோலி அப்படின்றது சிஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் RY13 அப்படின்றது வந்து ஆர் இஸ் த ஸ்ட்ரெயின், அதோடைய ஸ்ட்ரெயின். நான் மேலே சொன்னேன் இல்லையா 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஹேவ் பீன் ஐசோலேட்டட் ஃப்ரம் 230 ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் தான் அது RY13. அண்ட் இங்கே வந்து ரோமன் நம்பர்ஸ் ஃபாலோயிங் த நேம்ஸ் இண்டிகேட் த ஆர்டரை. அந்த ரோமன் நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்டராக செகண்ட் ஆர்டராக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச என்சைமா இல்லை அந்த மாதிரி டினோட் பண்ணுறது தான் ரோமன் நம்பர்ஸ். ஓகே, இ அப்படின்றது ஜீனஸ் நேமு, சிஓ அப்படின்றது ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் ஆஃப் த ஸ்பீஷஸ், RYR அப்படின்றது ஸ்ட்ரெயினோட பேர், ரோமன் நம்பர் 1 அப்படின்றது அதோடைய ஆர்டர். ஓகேவா, திஸ் இஸ் சிம்பிள். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பிலாங் டு எ லார்ஜர் கிளாஸ் ஆஃப் த என்சைம்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எந்த ஒரு கிளாஸ் கீழே வரும்னா நியூக்ளியேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்க்கு அதுக்குடைய கிளாஸ் கீழே வரும். தேர் ஆர் 2 kinds, எக்ஸோ நியூக்ளியஸ் அண்ட் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்ட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. நியூக்ளியேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்றது நியூக்ளியஸ் அப்படின்ற கிளாஸ் கீழே வருது. அகைன் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு எக்ஸோ நியூக்ளியஸ் அண்ட் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எக்ஸோ நியூக்ளியஸ் விச் கட் பண்ணுறது, ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ்னால் டிஎன்ஏவை கட் பண்ணுறது. டிஎன்ஏ இஸ் ஃபுல்லி கம்போஸ்ட் ஆஃப் நியூக்ளியோடைட். ஓகே, they are again classified into exonucleus, endonucleus அப்படின்னு classify பண்ணாங்க. exonucleus வந்து remove, cut the DNA from the ends of, cut the nucleotides from the end of the DNA. அந்த DNA எண்டில் இருக்கிற நியூக்ளியோடைட்ஸை மட்டும் கட் பண்ணுறது வந்து exonucleus. exonucleus வந்து அவ்வளோவா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. endonucleus makes cut at the specific positions within the DNA. டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் பார்த்து அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன் which is called as a recognition site அப்படின்னு சொல்லுவாங்க. each restriction endonucleus function by inspecting the length of the DNA sequence. அந்த டிஎன்ஏயோட லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போய் ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் கட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து அந்த எண்டோநியூக்ளியஸ் வந்து ஒரு ரெகக்னிஷன் சைட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சுன்னா இட் வில் பைண்ட் டு த டிஎன்ஏ அண்ட் கட் ஈச் ஆஃப் த டிஎன்ஏ 2 strands double helix specific points in the DNA is composed of a sugar, phosphate and nitrogen. ஓகேவா, எங்கே போய் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏக்குள்ளே போய் பைண்ட் ஆகிட்டு and make a cut at the specific points in the sugar, phosphate backbones. அதாவது டிஎன்ஏ இருக்குன்னா அதில் வந்து சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரோஜன் 3 இருக்கும். So make a specific cut at a sugar phosphate backbone. Each restriction endonucleus recognizes a specific palindromic நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ். palindromic மீன்ஸ் நத்திங். இப்போது ஒரு வேர்டு எடுத்துக்கிறோன்னா அது திருப்பி படித்தாலும் சேம் அதே தான். மலையாளம் அப்படின்ட்டு தேவர் கிவன் எக்ஸாம்பிள் ஹியர். மலையாளம் அப்படின்ட்டு திருப்பி படித்தாலும் மலையாளம் தான். ஓகேவா, ஸோ தட் இஸ் அ சைட் கால்ட் palindromic சைட். ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. தேவர் லெட் மீ ஷோ யூ. எஸ், action of restriction enzyme. First வந்து the enzyme cuts both DNA strands at the same site. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெக்டார் டிஎன்ஏ, வெக்டார் அப்படின்றது நம்ம இப்போ ஒரு டிஎன்ஏ கட் பண்ணுறோம், நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு வெக்டார் ஒரு பாக்டீரியாக்குள்ளே வச்சு அந்த பாக்டீரியா வந்து இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே வச்சு அதுதான் நம்ம இப்போ வந்து thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா, வெக்டார் டிஎன்ஏ அப்படின்றது. வெக்டார் டிஎன்ஏ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குன்னா வெக்டார் டிஎன்ஏ, அண்ட் அதில் வந்து ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்றது ஒரு குட்டி பார்ட். ஓகேவா, இப்போ இந்த ஹோல் பார்ட்டையுமே எடுத்துகிட்டு போய் அந்த பாக்டீரியாக்குள்ளே வைப்பாங்க ஃபார் ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன். திஸ் வாஸ் அ ப்ராசஸ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு they were given here. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து வெக்டாரை கட் பண்ணுது அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஃபாரின் டிஎன்ஏ, அதாவது நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய டிஎன்ஏவையும் கட் பண்ணணும். ஓகேவா, த என்சைம் கட்ஸ் போத் டிஎன்ஏ strands at the same site. cuts the DNA between bases G and A when the sequence is present in DNA. இது ஒரு சீக்வன்ஸ் GAATTC இந்த சீக்வன்ஸ் சேம். இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். GAATTC சேம் சைட். ஓகேவா, ரெகக்னிஷன் சைட்.
ஏதோ ஏனோ தானோ கட் பண்ணி அட்டாச் பண்ணுறது கிடையாது. சேம் சைட்டு, ரெகக்னிஷன் சைட் GAATTC அப்படின்ற ஒரு சைட் வெக்டாரில் கட் பண்ணியிருக்காங்கன்னா சேம் அதே சைட் வந்து ஃபாரின் டிஎன்ஏலையும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஒரு ஹாஃப் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அண்ட் தோஸ் ends are called sticky ends அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எண்ட்ஸை இப்போ நான் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் which are joined together, இப்படி தான் வெக்டர் கூட ஜாயின் பண்ணுறது. ஸோ as I said, palindromes அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. மலையாளம் எக்ஸாம்பிள் எஸ் the palindrome in DNA sequence of base pairs reads same on the two strands. எஸ் இப்போது 5:3 அண்ட் டிஎன்ஏல வந்து இந்த ஆர்டர் இருக்கும். இங்கே 5' இருக்குன்னா இங்கே 3' இருக்கும், இங்கே 3' இருக்குன்னா இங்கே வந்து 5' இருக்கும். ஓகேவா? திஸ் வாஸ் அ கான்செப்ட். ஸோ ஆன்டி பேரலல் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் the sequence reads same on the two strands. 5'3ல வந்து பார்க்கறதுக்கு GAATTC அப்படின்னு இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் 3'5. இது 3'5 அப்படின்னு அப்படியே உல்ட்டாவை திருப்பி பார்த்தோன்னா ஸோ இதில் இருக்கிற ஆப்போசிட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ சேம் அகெயின் 5' to 3' வச்சோன்னா சேம் அதே தான் வரும். ஸோ இது திஸ் வாஸ் அ கான்செப்ட். அண்ட் இங்கேயே நம்ம பார்க்கலாம், ஜிக்கு ஸ்ட்ரைட்டாக சி இருக்குது, ஏக்கு ஸ்ட்ரைட்டாக டி இருக்குது, டிக்கு ஸ்ட்ரைட்டாக ஏ இருக்குது. ஸோ as I said, ஏக்கு டி காம்ப்ளிமெண்ட்ரி, டிக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்ரி, சிக்கு ஜிக்கு சி காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கேட்பாங்க. And restriction enzymes cut the strand of DNA little away from the center of the palindromic site, but between the two bases on the opposite strands. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டைரெக்டாக போய் அந்த பாலண்ட்ரோமிக் சைட்டில் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பக்கத்தில், இப்போது சப்போஸ் ஏதாவது தேவை இல்லைன்னா நம்ம we can remove later. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இப்போது டிஎன்ஏ இங்கே இருக்குன்னா பாலண்ட்ரோமிக் சைட் இங்கே இருக்குன்னா டைரெக்டாக போய் இங்கேயே கட் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுவாங்க. பிகாஸ் சம் அதர் எனி ரீசன்ஸ், ஏதாவது செல்ஸ் டேமேஜஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பிட்வீன் த டூ பேசஸ் இந்த ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்ஸ் இங்கே மேலே கொடுத்துருக்க மாதிரி ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க. அண்ட் தீஸ் லீவ்ஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் அட் த எண்ட்ஸ். த ஓவர்ஹேங்கிங் ஸ்ட்ரெச்சஸ், இப்போ மேலே பார்த்த டயக்ராமை தான் இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. And the overhanging and the sticky ends on each strand, these are named because இது எதனால் நேம் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் they can form hydrogen bonds with their complementary cut counterparts. The stickiness of the ends facilitates the action by the enzyme DNA ligase. சொன்னல DNA ligase அப்படின்ற என்சைம் மூலமா அந்த sticky ends வந்து which form hydrogen bonds, அது ரெண்டும் இன்னொரு sticky end கூட அட்டாச் ஆகும். Restriction endonuclease are used in genetic engineering to form recombinant molecules of DNA which are composed of DNA of different sources of genomes. Restriction endonucleases அப்படின்றது வந்து as I said அந்த DNA molecules கட் பண்ணுறது. எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ் பார்த்தோம். எக்ஸோநியூக்ளியஸ் which remove the nucleotides from the end of the DNA, but எண்டோநியூக்ளியஸஸ் எக்ஸோநியூக்ளியஸ் வந்து எண்ட்லேருந்து டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். பட் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் கட் பண்ணுறதால மோஸ்ட்லி we are using எண்டோநியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஒரு ஃபாரின் டிஎன்ஏ எடுத்துகிட்டு போய் ஒரு வெக்டார்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இஸ் யூஸ்டு. When cut by the same restriction enzyme, the resultant DNA fragments have a same kind of sticky ends and they can be joined together by using DNA ligase. ஒரே restriction enzyme, both foreign DNA-க்கும் vector DNA-க்கும் ஒரே restriction enzyme வச்சு கட் பண்ணோன்னா they have same site, same kind of sticky ends மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஜாயினிங் வந்து ஈஸியாக இருக்கும் ligase மூலயமா. This was they were given ஃபாரின் டிஎன்ஏக்கு. அண்ட் இதுதான் வெக்டார் டிஎன்ஏ. இதுவும் ஒரு பிளாஸ்மிட், பாக்டீரியாவில் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர் பிளாஸ்மிட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுவுன்னே வச்சுக்கோங்க. சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட்டிங் போத் த ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் த வெக்டார் டிஎன்ஏ அட் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் விச் இஸ் கால்ட் as ரெகக்னிஷன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணிட்டாங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இப்போது இங்கே இன்சர்ட் பண்ணுவாங்க. லைகேசஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ ஃபாரின் டிஎன்ஏ டு பிளாஸ்மிட். லைகேசஸ் அப்படின்ற என்சைம் வச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஈகோலை, இது ஒரு பாக்டீரியா செல்,
ஸோ இந்த பாக்டீரியா செல்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா செல்ஸ் வந்து அப்படியே டூவாக டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். வெக்டார் அப்படின்றது ஒரு பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் அப்படின்றது டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ஒரு குரோமோசோமல் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் மெட்டீரியல், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பாக்டீரியல் செல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக? டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுறது? இங்கே வந்து there was a important question ஒன்று இருக்குது. எஸ், electrophoresis, gel electrophoresis, the cutting of DNA. எஸ், I'll explain short. இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க, ஓகேவா? தீஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட். இது எதனால் செப்பரேட் பண்ண முடியுதுன்னா ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படின்ற டெக்னிக் மூலிமா செப்பரேட் பண்ணுறாங்க. அது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து விச் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அதை வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பை அப்ளையிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ DNA molecules can be separated. DNA molecules which are negatively charged, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி ஆனோட் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது by forcing them to move towards the anode, so they can be separated. Okay. அகரோஸ் ஜெல் அப்படின்ற ரீசெண்டாக யூஸ் பண்ண அகரோஸ் ஜெல் அப்படின்ற ஒரு நேச்சுரல் பாலிமர் வந்து விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சீவீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிஎன்ஏ fragments separated according to the size effect provided by the agarose gel. Agarose gel அப்படின்றது வந்து எலக்ட்ரோஃபோரோசிஸ், ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறதால டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் அக்கார்டிங் டு த சைஸ் வைஸ் வந்து அது வந்து செப்பரேட் ஆகிடுது. ஸோ அகரோஸ் ஜெல் இஸ் அ நேச்சுரல் பாலிமர் விச் இஸ் obtained from the seaweeds. ஓகேவா? the smaller the fragments the farther it moves. இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, இதுதான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கு. ஓகேவா? this was a concept. larger வந்து கிட்டவே இருக்கும் அண்ட் ஸ்மாலர் வந்து ஸ்மாலராக இருக்க அது வந்து அவ்வளோ தூரம் ஃபாதராக மூவ் பண்ணோம். அண்ட் எஸ், திஸ் வாஸ் த ஒன். அண்ட் த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் பி விஷுவலைஸ். இப்போது செப்பரேட் பண்ணியாச்சு. அகரஸ் ஜெல் யூஸ் பண்ணோம். ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், டிஎன்ஏ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பை அப்ளையிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்சிங் இட் டு மூவ் டுவர்ட்ஸ் த ஆனோட், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட். இப்போ வந்து இன்னொரு டெக்னிக் கால் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸில் வந்து ஒரு அகரஸ் ஜெல் அப்படின்றத ஆட் பண்ணோன்னா ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட், தூரமாக போய் நிற்கும். அந்த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இப்போ செப்பரேட் பண்ணியாச்சு. அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டெயின் பண்ணணும், கலர் கொடுக்கணும் அதுக்கு. ஓகேவா? அது மேலே வந்து இந்த டைஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்தியன் இங்க், மெத்திலின் ப்ளூ, கிறிஸ்டல் வயலட், இந்த மாதிரி இண்டிகேட்டர் டைஸ்லாம் ஆட் பண்ணோன்னா which gives a color to the DNA fragments. அதை வந்து we cannot able to see with the naked eye with the compound known as எத்திரியம் bromide. ஸ்டெய்னிங் வந்து எந்த இண்டிகேட்டர் மூலமாக பண்ணுறாங்கன்னா எத்திரியம் bromide. திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேவர் ஆஸ்க் எத்திரியம் bromide அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை வச்சு ஸ்டெய்னிங் பண்ணி அதுக்கப்புறமா அது வந்து யூவி லைட்டில் வச்சு பார்த்தோன்னா யூ கேன் அப்சர்வ் த பியூர் DNA. இட் cannot be observed under the visible light. ஸோ நம்மளுக்கு என்ன கலர்ஸில் தெரியும்னா இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, என்ன கலரில் தெரியும் அப்படின்ட்டு. ஆரஞ்ச் கலர்டு bands of DNA in எத்திரியம் bromide stained gel exposed to UV light. எத்திரியம் bromide வச்சு ஸ்டெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் UV லைட்டில் எடுத்துகிட்டு போய் பார்த்தோன்னா you will get orange bands. ஓகேவா? The separated DNA bands are cut from the agarose gel and extracted from. இப்போது agarose gel வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ agarose gel இருந்து அந்த டிஎன்ஏ பீஸை வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து this process is called elution. agarose gel இருந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறது ப்ராசஸ் கால் elution. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து cloning vectors. what is cloning vectors? cloning vectorsனால் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெக்டருக்குள்ளே வைக்கிறது. அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு cloning DNA. அந்த வெக்டரை எப்படிலாம் கட் பண்ணுறாங்க, என்னென்ன சைட் வச்சு பேஸ் பண்ணி கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. cloning vectors. நம்மளுக்கு வந்து பிளாஸ்மிட்ஸ்னால் என்ன தெரியும்? பிளாஸ்மிட்ஸ் which are present in the bacteria. they are also the chromosomal material but extra chromosomal material which are present in the bacterial cells. bacteriophages அப்படின்னா என்னன்னு தெரியும்? bacteria which are infected by virus. ஸோ அதுதான் bacteriophages. ஸோ அது வந்து மல்டிப்ளிகேஷன், ரெப்ளிகேட் ஆகிற அபிலிட்டி வந்து அதுக்கு நிறையவே இருக்குது வித் இந்த bacterial cells independent of the chromosomal DNA. அது எந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவாக இருக்குது அப்படின்ட்டு it doesn't matter. ஒரு ஹாஸ்ட் செல் கிடச்சிதுன்னா it can replicate ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? சம் பிளாஸ்மிட்ஸ் may have 2 to 3 காப்பீஸ் தான் இருக்கும்.
அட் எ சிங்கிள் டைமுக்கு 2 to 3 காப்பீஸை மல்டிப்ளை பண்ணும். பட் ஒரு சில சர்டைன் காப்பீஸ் வந்து they can replicate up to 15 to 100 copies per cell. ஓகேவா, ஒரு செல்லே வந்து 15லேருந்து 100 காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு தேவையான டிசைர்டு ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த டெக்னிக் மூலயமா ஈஸியாகவே கிடைக்கும். ஓகேவா, இஃப் வி லிங்க், ஸோ நார்மலாகவே வந்து இது வந்து 15 to 100 பீசஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அட் ஏ சிங்கிள் டிவிஷனில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபாரின் டிஎன்ஏ லைக் ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது ஒரு ஃபாரின் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியோஃபேஜ் ஆர் பிளாஸ்மிட்குள்ளே வச்சோன்னா இட் கேன் பி மல்டிப்ளை ஆஸ் சேம் சச். ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் நிறைய கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆர் engineered in such a way that they can help in easy linking of the foreign DNA and selection of recombinants from non-recombinants. recombinantsனால் from one generation, recombination மறுபடியும் காம்பினேஷன் பண்ணுறது. எந்தெந்த செல்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும், கேரிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற செல்ஸ் கால் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து will deal with this is the ஒரு வெக்டார் மாதிரி ஈகோலை PBR322 அப்படின்றது. this was the antibiotic resistant gene to ampicillin and tetracycline அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து which is resistance ஈகோலை PBR322. ஓகே, ஸோ என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெக்டாரை பார்த்த உடனே வி won't கண்ட இடத்துல நம்ம வந்து கட் பண்ண மாட்டோம், கரெக்டாக. ஸோ வி ஹேவ் டு செலக்ட் த ஸ்பெசிஃபிக் சைட், ஒரு ரிகக்னிஷன் சைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் where the replication starts. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இந்த இடத்துல தான் வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து any piece of DNA when linked to the sequence can be replicated to with the host cells. This is a sequence from where a replication starts. இங்கே இருந்தால் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எந்த piece of DNA were linked with this sequence and made to replicate within the host cells. ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் கட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் சைட்டை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்ட் செல்லில் வச்சாங்கன்னா it could multiply. The sequence is also responsible for controlling the number of copies. நம்ம எந்த சீக்வன்ஸில் கட் பண்ணுறோம், இப்போ CATG இந்த சீக்வன்ஸில் கட் பண்ணுறோன்னா 100 காப்பீஸாக ப்ரொடியூஸ் ஆகும்னா 100 காப்பீஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே GTAC அப்படின்ற இடத்துல கட் பண்ணோன்னா இட் மே ப்ரொடியூஸ் 500 காப்பீஸ். ஸோ அந்த சைட் என்னன்ட்டு கண்டுபிடிச்சி நம்ம வந்து கட் பண்ணுறது தான் மேட்டர்ஸ் ஹியர். If one wants to recover many copies of the targeted DNA, it should be cloned in a vector where origin supports high number of colonies. நான் சொன்ன மாதிரியே தான். ஓகேவா, செலக்டபிள் மார்க்கர் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அந்த சைட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதாது. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வெக்டார் வேணும். ஓகேவா, த வெக்டார் ரெக்வெஸ்ட் அ செலக்டபிள் மார்க்கர். அந்த வெக்டாருக்கு வந்து அந்த வெக்டாருக்குள்ளே அந்த ஃபாரின் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலக்டபிள் மார்க்கர் வேணும். ஓகேவா, which helps in identifying eliminating the non-transformants and selectively permitting the growth of transformants. அப்படின்றது growth-ஐ ப்ரொமோட் பண்ணுறது. non-transformants வந்து growth இருக்காது அதில். ஓகேவா, இப்போ ஒரு ஃபாரின் பீஸ் டிஎன்ஏ எடுத்துகிட்டு போய் ஒரு வெக்டாருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அது நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டு, அது எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சு நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் எப்படி நெக்ஸ்ட் செல்க்கு டிவிஷன் ஆகும், எப்படி செல் டிவிஷன் ஆகும், ஸோ ஆகாது. ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் அதாவது நான் ரீகாம்பினன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்லேயே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஒன்லி ரீகாம்பினன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் were passed to the division. Okay, transformation is a procedure through which a piece of DNA is introduced into the host bacterium. Okay, normally the genes encoding the resistant to antibiotics. Normally ஒரு சில genesலாம் which are resistant to the antibiotics, ampicillin, chloramphenicol, tetracycline and kanamycin. ஸோ எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர். These are most commonly useful selectable markers of E. coli. ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் வந்து என்ன ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் வந்து அது சாகாது. ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த நார்மல் E. coli do not carry resistance against any of these antibiotics. பட் ஒரு நார்மல் E. coli வந்து does not show any resistance property to these antibiotics. ஓகேவா,
ஸோ ஒரு ஈக்குவலை இங்கே இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம போட்டோன்னா டெஃபினெட்லி ஈக்குவலை வில் டை. ஸோ அதை மாடிஃபை பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து cloning sites. In order to link the alien DNA, the vector needs to have a very ப்ரிஃபரபிள் ஒரே ஒரு ரெகாக்னைசன் சைட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரின் பீஸ் டிஎன்ஏ ஒரு இடத்துல ஆட் பண்ணுறோன்னா அந்த ஒரே ஒரு ரெகாக்னைசன் சைட் மட்டும்தான் இருக்கும். இஃப் இட் ஹேவ் மல்டிபிள் ரெகாக்னைசன் சைட்னா த ப்ராசஸ் வில் பி காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஓகேவா, வேறு ஒரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான். ரெகாக்னிஷன் சைட், presence of more than one recognition site within the vector will generate several fragments which will complicate the procedure. The ligation அப்படின்னா joining. Okay, the ligation of alien DNA is carried out at the restriction site present in one of the two antibiotic resistance genes. For example, you can ligate a foreign DNA at இப்போ 2 சைட் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது, அதை வந்து நம்ம BAMH2 அப்படின்ற ஒரு சைட், BAMH1 அப்படின்ற ஒரு சைட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து டெட்ராசைக்ளினுக்கான சைட், ரெகாக்னிஷன் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஓகேவா, the recombinant plasmids will lose tetracycline resistance due to insertion of the foreign DNA but can still be selected out from non-recombinants one by practicing the transformance on டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியம். அது வந்து டெட்ராசைக்ளினோட சைட்டு. ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபாரின் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணோம்னா அந்த வெக்டார் ஹாஸ்ட் வந்து அந்த டெட்ராசைக்ளின் ப்ராப்பர்ட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அதனால தான் ரெகக்னிஷன் சைட் இட் ஷுட் பி செலக்டட் வெரி ப்ராப்பர்லி. இந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் க்ரோயிங் ஆன் ஆம்பிசிலின். ஸோ இப்போ வந்து அந்த டெட்ராசைக்ளின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். Now the transformants which are growing in the ampicillin containing medium are then transferred to the tetracycline. The recombinants will grow in ampicillin containing medium but not grow on the tetracycline. Ampicillinல வளர்ந்த transformants வந்து tetracyclineல வளராது. ஓகேவா, this was a concept. Non-recombinants will grow on medium. ரீகாமினன்ஸ்க்கும் நான் ரீகாமினன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ரீகாமினன்ஸ்னால் இப்போது ஆம்பிசிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னா அதில் மட்டும்தான் வளரும், டெட்ராசைக்ளின் இருக்குன்னா அதில் மட்டும்தான் வளரும். பட் நான் ரீகாமினன்ஸ் வந்து போத் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின்லையும் வளரும். ஸோ இதை வச்சு தான் எது ரீகாமினன்ட் நான் ரீகாமினன்ட் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும். இன்கேஸ் one antibiotic resistant gene helps in selecting the transformants whereas the other is antibiotic resistance gene gets inactivated. Helps in selection of recombinants. ஒரு ஜீன் வந்து which helps in the process of transformance எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும், whereas the other antibiotic resistant gene வந்து gets inactivated due to insertion of the foreign DNA. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு எது டிரான்ஸ்ஃபார்மெண்ட் எது நாட் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து கெட் இன்ஆக்டிவேட்டட். எதனால் இன்ஆக்டிவேட் ஆகுதுன்னா டியூ டு இன்சர்ஷன் ஆஃப் த நம்மளுடைய ஃபாரின் டிஎன்ஏ பார்ட்டிகிள் அதில் இன்சர்ஷன் பண்ணும்போது that gets inactivated. And the next is selection of the recombinants to inactivation of antibiotics is a procedure. It requires simultaneous. ஸோ இது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் டெக்னிக். ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு பண்ணுறது எல்லாமே which was difficult technique. ஸோ ஆல்டர்னேட்டிவ் செலக்டபிள் மார்க்கர்ஸ் were developed to differentiate. ஸோ எது recombinant எது நான் recombinant அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு we were using antibiotics, ampicillin, tetracycline. ஸோ என்னது ரீகாமினன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஆன்டிபயோட்டிக்கில் தான் வளரும், நான் ரீகாமினன்ஸ் வந்து 2 ஆன்டிபயோட்டிக்லையுமே வளரும். ஸோ இது வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதால they found an alternative technique to differentiate the recombinants from non-recombinants on the basis of their ability to produce color by using a chromogenic substance. அப்படின்னா ஒரு கலர் கொடுக்குற சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, when recombinant DNA வந்து is inserted within a coding sequence of beta galactosidase அப்படின்ற ஒரு என்சைம்குள்ளே ஒரு டிஎன்ஏ ஒரு ரீகாமினன்ட் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணோன்னா this results into inactivation of gene synthesis for this enzyme which is yes sir. First வந்து recombinant DNA is inserted
inserted into the coding sequence of an enzyme. ஒரு recombinant DNA வந்து நம்ம பீட்டா galactosidase அப்படின்ற ஒரு என்சைம்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது this results into the inactivation of the gene for the synthesis of this enzyme, which is referred to as insertional inactivation. The presence of chromogenic substance gives blue color colonies if the plasmid of the bacteria does not have an insert. Already அதில் வந்து வேறு எந்த ஒரு இன்சர்ஷன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு which gives a blue color chromogenic substance. ஓகேவா? ஸோ தட் இஸ் த இன்சர்ஷனல் inactivation அப்படின்னு சொல்லுவாங்க. And presence of insert results in the insertional inactivation of the beta galactosidase, and the colonies do not produce any color. These are identified as a recombinant colonies. ஸோ அதுக்குள்ளே எந்த ஒரு இன்சர்ஷனல் presence of insert results in insertional inactivation of the beta galactosidase, and the colonies do not produce. ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்சர்ஷன் உள்ளே இருக்குது அப்படின்னா which shows insertional inactivation காட்டும் of the beta galactosidase. அப்புறமா எந்த ஒரு கலரும் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறது the condition is called used to identify the recombinant colony. என்னன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற அந்த வெக்டார்க்குள்ளே ஆல்ரெடி எந்த ஒரு இன்சர்ஷன் இல்லைன்னா the substrate which will give blue color. ஓகேவா? if it have no any insert. ஓகேவா? இப்போது அதுக்கு ஏதாவது இன்சர்ஷன் உள்ளே வேறு ஏதாவது இருந்ததுன்னா which does not produce any color. ஸோ அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க with the help of recombinant and non-recombinant DNAs. And this was a concept. இங்கே வந்து vectors for cloning genes in plants and animals. ஸோ இப்போது வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது how to deliver a genes and to transform eukaryotic cells and force them to what the bacteria or viruses want. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரோபாக்டீரியம் tumefaciens அப்படின்ற ஒரு பேத்தோஜன் இருக்குது. இது வந்து செவரல் டைகாட் பிளான்ட்ஸில் வந்து to deliver a piece of DNA known as tDNA. T-னா transfer. To transfer the normal plant cells into the tumor cells-ஆக கன்வெர்ட் பண்ணுறது. பிளான்ட்ஸில் வந்து அக்ரோபாக்டீரியம் tumefaciens அப்படின்ற ஒரு வெக்டார் வந்து நார்மல் செல்ஸை வந்து கேன்சர் செல்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? and other cells produce chemicals required by the pathogens. பேத்தோஜனுக்கு என்ன தேவையோ அந்த கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேத்தோஜன் ஒரு செல்ஸாக கூட இருக்கும். சிமிலர்லி ரெட்ரோவைரஸ் இன் அனிமல்ஸ் ஹாவ் த அபிலிட்டி டு ரெட்ரோவைரஸ் வந்து ஹெச்ஐவி வைரஸ். ஸோ இந்த அனிமல் செல்ஸ் விச் ஹேஸ் த அபிலிட்டி டு நார்மல் செல்ஸை கேன்சர் செல்ஸை கன்வெர்ட் பண்ணுற அபிலிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ பிளான்ட்ஸில் வந்து அக்ரோபாக்டீரியம் tumefaciens வந்து நார்மல் செல்ஸை டியூமரஸ் செல்ஸாக மாற்றும். அண்ட் அனிமல்ஸில் வந்து ரெட்ரோவைரஸ் அப்படின்றது நார்மல் செல்ஸை கேன்சரஸ் செல்லாக மாற்றும். ஸோ a better understanding of delivering genes by pathogens in the eukaryotic host as useful vectors for delivering the genes of interest to humans. The tumor inducing TI plasmid. TI அப்படின்னா tumor inducing plasmid called agrobacterium tumefaciens have been modified into a cloning vector which is no more pathogenic to the plants but still able to use the mechanism to deliver the genes. ஸோ அதில் வந்து அந்த TI plasmidல வந்து some modifications பண்ணி which is இப்போ வந்து அது எந்த ஒரு harmful to plantsமே கிடையாது பட் which is used as a cloning vector to transfer the genes. Similarly retrovirus கூட அதோடைய arms வந்து remove பண்ணிட்டு and now use it to deliver the desirable genes to the animal cells. So once a gene or DNA fragment has been ligated into a suitable vector is transformed into the ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து லைகேஷன் அதாவது அட்டாச்மெண்ட் நடந்துச்சுன்னா இட் ஷுட் பி சேஃப்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த யூகேரியோட்டிக் ஹாஸ்ட் செல். அண்ட் திஸ் வாஸ் அ ப்ராசஸ். அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் டாபிக் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் டாபிக் வந்து வில் மூவ் வித் த பார்ட் 3 ஆல் ஷார்ட் ஃபார்ம்ஸில் because half an hour of with better concentration is more good. And wait, complete host transformation with recombinant DNA. First வந்து DNA வந்து a hydrophilic molecule. hydrophilic அப்படின்னா வாட்டர் லவ்விங். ஸோ இது வந்து வாட்டர் பக்கத்தில் தான் இருக்கும். இட் cannot pass through the cell membrane. செல் மெம்ப்ரேன் எல்லாமே which is made up of லிப்பிட்ஸ். ஸோ வாட்டர் எப்படி ஆயிலுக்குள்ளே போக முடியாது கரெக்டாக. டிஎன்ஏன்றது ஒரு ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் மாலிக்யூல் மாதிரி.
ஸோ நம்ம செல் மெம்பரேன் எல்லாமே லிப்போஃபிலிக் இன் நேச்சர், ஆயிலி இன் நேச்சர் த ஸோ இதனால் வந்து டிஎன்ஏ வந்து அந்த வெக்டார்க்குள்ளே ஈஸியாக வந்து போக முடியாது. ஸோ இதுக்காக they were doing a special process. Bacterial cells must be first be made competent to take up the DNA. This is done by treating with a specific concentration of a divalent cation such as calcium, which increases the efficiency in which the DNA enters into the bacterium through the pores in its cell wall. ஸோ இப்போது வந்து டிஎன்ஏ வந்து ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன், ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைவேலண்ட் கேட்டயான் கால்சியம் அயான்ஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது விச் மேட்ஸ் அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. recombinant DNA can be forced into such a way by incubating the cells with recombinant DNA ice. recombinant DNA இது மூலிமா வந்து நம்ம கட் பண்ணியிருக்க வெக்டரை வந்து அந்த நார்மல் வெக்டாருக்குள்ளே ஃபாரின் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எப்படி? டிஎன்ஏ இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து வெக்டர் டிஎன்ஏக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு we were using a specific concentration of divalent cation called calcium ions ஓட ட்ரீட் பண்ணி நம்ம வந்து பாக்டீரியலோட செல் வாலை க்ராஸ் பண்ண வைக்கிறோம். Yes, and the bacterium through the pores of the cell wall. Recombinant DNA can be forced in such a way by incubating the cells with the recombinant DNA on ice. ஸோ ஐஸில் வச்சு கூட ட்ரீட் பண்ணலாம். மெயின்டைனிங் அ டெம்பரேச்சர் ஆஃப் 42 degrees Celsius and heat shock, putting them into ice. This enables the bacteria to take up the recombinant DNA. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைவேலண்ட் கேட்டயான்ஸ் கூட ட்ரீட் பண்ணிவிட்டு ஐஸில் வந்து அட் மெயின்டைனிங் 42 degree Celsius ஐஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 42 degree Celsiusல ஹீட் ஷாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து அந்த வெக்டார்க்குள்ளே ஈஸியாக போய் உட்கார்ந்துக்கும். ஓகேவா. திஸ் இஸ் நாட் ஒன்லி த இன்ட்ரடியூஸ் இந்த மெத்தட் மட்டும் இல்லை, and there are also some other methods like micro injections. A recombinant DNA is directly injected into the nucleus of the animal cell. recombinant DNA வந்து டைரெக்டாக அனிமலோட நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளான்ஸில் வந்து பிளான்ட் செல்ஸ் வந்து பொம்பேட்னா வெடிக்க வைக்கிறது வித் ஹை வெலாசிட்டி ஆஃப் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் கால் கோல்டு அண்ட் டங்ஸ்டன் இந்த மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் கோட்டட் வித் டிஎன்ஏ இன் அ மெத்தட் இஸ் நோன் அஸ் பயோலிஸ்டிக்ஸ் அண்ட் கோல்டு அண்ட் டங்ஸ்டன் வச்சு அதை சுற்றி டிஎன்ஏ கோட் பண்ணி அதை வந்து பொம்பேட் வெடிக்க வச்சு அதுக்குள்ளே இன்சர்ஷன் பண்ணுற மெத்தடும் இருக்குது. the term is called biolistics or gene gum method அப்படின்னு சொல்லுவாங்க. this is also the important one. and the last method uses is disarmed pathogen vectors. அங்கே எப்படி நம்ம ரெட்ரோ வைரஸ் வந்து டிஸ்ஆர்ம் பண்ணி அனிமல் செல்ஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோனிங் வெக்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோமோ, ஸோ சேம் அதே தான் disarmed pathogens. ஓகேவா. this was a concept and the next topic we'll see in the next class. Thank you.